இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம் சாப்பரில் போட்டிருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 தக்காளி சாப்பரில் போட்டிருக்கேன், இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதோட அரப்பு பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு மிக்சர் ஜார் கழுவுன தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்தோடனே 2 முட்டை இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்தோடனே மிக்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை சால்னா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக அப்படி இருக்கும்.